இல்லை ப்ரோ ப்ரோ சைக்கிள் இதெல்லாம் பவுண்டரிக்குள்ள இருக்கு. என்ன இது ஆபரேஷன்? ஆமா நீங்க என்ன கேட்டீங்க? டஃப் ஃபைட் ஆமா அதுக்கப்புறமா திருப்பி சீசன் பண்ணுவோம். கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக இது மறைக்குது. வைக்கலாம் இல்லை எனக்கு தெரியாது. ஒரு கிஸ்ல சொல்கிறேன். இப்படி ஆட்டா பேட்ல டிஃபென்ஸ் போல பால் பேட்ல விட்டான் கால்ல இப்படி டிஃபென்ஸ் செய்றான் அவுட் ஆண்ட்ரா டவுன் தி லெக் நேரா தான் அவங்க டீம் சொல் டூ போட்டியா இல்ல இல்ல அவன் ஆடவே இல்ல ஷாட்டே ஆடல போட்டான் ஆடுனா ஓகே இது எப்படி பண்ணோம் இது டெலிவரி வீடியோ டப்பு நில்லுங்க போட்டோ போட்டோ ஸ்டார் பால்ல ஸ்டார் பால்ல ठीक है bro ப்ளம் அது ஏய் போட்டா டேய் கீப்பர் பேட்ல பட்டுச்சு பேட்ல பட்டுச்சு ஃபர்ஸ்ட் ஆடு இதுல நேரா சூல அப்படியே டோல பட்டுச்சு சரியா எல்லாம் சேர்த்தா போடு ஸ்டாண்ட் பண்ணல எனக்கு அஞ்சு ஏய் வடையில மலையே இல்லடா கரன ஒரு நோக்க நோக்க நான் கொடுக்காம அருண் போல நல்லா கேட்க மாட்டாரு. ஐயோ கேப்பாரியா போறியா எல்லாம் தலை கழிச்சு விட்டாரு. இதெல்லாம் திரும்ப பாத்துக்கலாம். அவர் மெயினே வந்து வீணா அனிஷ் நம்ம சாரா இல்ல நல்லா தான் இருந்தாரு. ஏன் மேல வேற சாரா நானே செஞ்சேனா அது ரைஸ் பண்ண வேண்டியதானே அதெல்லாம் ரைஸ் பண்ணியாச்சு. ஏ மெயில் போன ரைஸ் எப்படி வாய் அதெல்லாம் மெயிலும் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு. அது அப்படிதான் ஃபேஸ்டிக்ல அப்படிதான் சொல்லுவாங்க. நிறைய விஷயம் ஓ நேத்து அது மணி ஆல்ரெடி மெசேஜ் பண்றாரு. ரெண்டு பிளேயர் சாப்பிட்டு வரல சைஸ் இல்லன்னு எடுத்தாங்க. ரெண்டு பிளேயர் சைஸ் இல்ல சைஸ் வரும்போது கொடுப்பாங்க. வரும் ஆல்ரெடி வராமலாம் இருக்காது. வரும் லேட்டா வரும். அது எதுக்கு அதுல வர லைட் எரியுமா அலாரம் மாதிரி அடிக்குமா லோன் ரிட்டர்மெண்ட் சொன்னா தானே காசு வாங்க முடியும். 1000 ரூபாய் டிக்கெட்டு 10,000 ரூபாய் வாங்குவீங்க. உடனே தூக்கிட்டு வந்துரு. இவன் சொல்றது சென்னையில ஃப்ராட் பண்றது உங்களுக்கு தெரியல. தோனியை வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க. அவனுக்கு இருந்து மட்டும் என்ன 10 ஓவருக்கு மேல ஆட முடியாதுன்னுட்டான். அட்லீஸ்ட் லாஸ்ட் 10 ஓவருக்குள்ள வரலாம்ல.
இல்லாட்டி கீப்பிங் வந்து வேற எவனுக்காச்சும் கொடுத்துட்டு இவன் இம்பாக்ட் பிளேயராக பேட்டிங் மட்டும் ஆட்டும். இவனை மாரி 30 பால் ஆட்டும் போயிடலாம். யாரு? ரோஹித் சர்மா மாரி. 10 கோடி குத்து வாங்கினே 10 ரன் கூட அடிக்க மாட்டான். அப்புறம் என்ன உங்களுக்கு தோனி பேட்டிங்கும் ஆடணும், பவுலிங்கும் போடணும்னா வெளியே தான் உட்கார வைக்கணும். 10 ஓவருக்கு மேலே ஆட முடியாதுன்றாங்க, 10 ஓவரே ஆட முடியாதுன்றாங்க பேட்டிங் கீப்பிங் இருக்கு. அப்புறம் எதுக்கு ஆடணும்? இளைஞருக்கு வழி விடுங்க. மோஸ்ட்லி சென்னையில் இவங்க ஃபுல்லாகவே சின்ன பசங்க. மூணே முழுக்க தான் வயசானவங்க. தோனி, அஸ்வின், அஸ்வின்லாம் ரொம்ப வயசானவங்க. அஸ்வின்லாம் ரொம்ப வயசானவங்க. என்னைக்கு மழை பெஞ்சது? இன்னைக்கா? இன்னைக்கு மழை பெஞ்சதா? நேற்று மழை பெஞ்சதா? மழை பெய்யலையே எங்க ஏரியாவில். மேட்ச் இருக்கா எங்க? அதே கிரவுண்டா? ஆமாம், இந்த கேரக்டர் ஏதோ புதுசாக அவர்தான் அப்புறம் வந்து முட்டிக்கிடுது. அவர் எல்லாம் தெரியும். நீங்க சொல்லுன்றத விட நிறைய நாங்களே ரீட் பண்ணிட்டோம் அவரை. என்ன போறியா? யார ஓட்டிட்டு இருக்காங்க? கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி கூட ஷாட் கரெக்டாக தான் போனேன். பால் வந்து கேப்டன் அங்க இருக்காரு. நான் சாட்டர்டே டீம் தான். அங்கதான் இந்த கேப்ல அங்க ஆண்ட மாதிரி இருந்துச்சு. இங்க இந்த கேப்ல இங்க பட்டுதான் அது. இங்க பால் நின்று
நல்லா பட்டுச்சு குருஜி. மாட்டிருந்தா ஆட்டுக்குள்ளே போயிடும். அது மிடில் அடிச்சுனா செம போட்டோம். பேஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. போயிடாது. இந்த ஓப்பன் ஆகுறோன்னு வால் இது வேற பிச்சும் ஆடி ரொம்ப லோவா 20 or 25 சரி நீங்களாம் கிளம்பலையா? அதான் சொல்றேன். இல்லை லெக் பை மாதிரி தான் தெரியும். அதுதான்டா அதுதான் அவர் சொல்லிடுறாரு. வைடு கொடுத்துருக்காங்க. எங்கே பட்டது அவ்வளோ டிவியேட் ஆயிடுச்சு. கீப்பர் பேட்ல போட்டு போச்சான். அவர் ஏதோ பவுல்டு கேட்டுருந்தாங்க. சரி ஓகே. இந்த இதனால தான் எனக்கு ஒரு இஷ்யூ. எப்போ 2 பவுண்டு அடிச்சு அடுத்த போலும் மறுபடியும் அடிக்க வேண்டிய மிஸ் பண்ணுறேன். என்ன தப்பு பண்றீங்க? அங்க இங்க அடிச்சா அவுட்டு. ராகுலே அங்க அடிச்சா அவுட்டு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் கேட்ச் ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவங்களுக்கு தான் சொல்றேன். அன்னைக்கு இதே மாதிரி கிடைச்சது. போனதுக்கு முன்னாடி வரும் ஃபர்ஸ்ட் பால் விட்டாரு. நான் அப்பயே சொன்னேன் எனக்கு ஆடுறது சரி இல்லை. 2வது கோல் தூக்கி கேட்க முடியாது. போலரே வந்து பிடிக்கிறான், விட்டுட்டான். ரன் அவுட் பண்ணலாம், அதுவும் விட்டுட்டான். சூப்பர். ஐயோ எங்கேயோ வரணும். அந்த மேட்ச் 50. அந்த பேட்னால தானே வேற பேட்லாம் இங்கே வந்துருக்கு. இந்த பேட்டை கண்டிப்பாக இங்கே வந்துருக்கு. அதெல்லாம் வராது. ஆடுறதா பாரு. அவர் டைம் பண்ணல. கொஞ்சம் இழுத்து அடிச்சிருந்தாருன்னா இந்த பால் போன பால் அவர் வச்சு தள்ளினார் கீழே. என்ன இங்கே ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ எடுக்கணும்? 20 ஓவர்ல ரன் பால் போன மாதிரி எவ்வளோ 50 வாங்கி 4 போயிருந்தா ஒன்றும் பரவாயில்ல. இல்லடா ரீசெட்லாம் பண்ணிருக்காங்க. ரெண்டு வரலாம் வராது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ண.
செலவு பண்ணும்போது ஐயோ அப்படியே தோணும். இப்போ என் வண்டியோட 4,000 போகுது. இப்படி அடிச்சாரு அவர், இப்படி ஸ்லைஸ் பண்ணியிருந்தாருன்னா போறது. அவரு இந்த பால் வந்து எப்படி கீழே அடிக்கிறாரு, கிரவுண்ட்ல அடிக்கிறாரு. அவர் ஒருத்தர் தீனா 55. அந்த புது பாடல அடிச்சதே 50. அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு ஆடணும். இன்னைக்கு ஆடலன்னா அவருக்கு இருக்கு இன்னைக்கு. இதெல்லாம் வந்து எனக்கு கண்டிப்பா இதெல்லாம் காசு வாங்கிட்டு அந்த ஒப்போசிஷனுக்காக வேலை பண்றேன்னு நினைக்கிறேன். பேட் பண்ணும்போது இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறேன். நீ ஜண்டா தானே பண்ற? ஜண்டா பண்றது யாரும் பால் தான் நிக்குதுல்ல. அரௌண்ட்ல இருந்து போடுறதுனால அந்த ஆங்கிள் அப்படி பொறுமையா ஆடி இருக்கலாம். 4வது ஓவர் தான் ஆச்சு. 2 மெயின் விக்கெட்டும் போச்சு. இன்னைக்கு அனித் என்ன அடிச்சது? இது இல்ல அனித் கேள்வி தான் இருக்கு. அருண் இந்த ஏரியா தான் அருண். நல்லா ஆடிட்டு இருந்தோம். ஜஸ்ட் வந்து ஸ்லைஸ் பண்ணா அங்க போயிடுச்சு. கிட்டத்தட்ட பவுண்டரி போட்டு போய் தள்ளி விடுங்க. நல்ல பவுல் குனியெல்லாம் இல்ல, அவர் குனிஞ்சாலும் பால் அவர் தாண்டி போயிட்டு தெரியாம பாக்குறாரு. என்ன ராமபுரத்துல வீடியோ காணும்னு கேக்குறாரு. வீடியோ பாருங்க. நான் கை கால்லாம் பார்த்துருப்போம்டா. நான் கை கால் ஐயோ பொறுமையாடுங்க இப்படி வரக்கூடாது. ஆகல போய் மேல ஓடுதான் போய் விக்கெட் பண்ண அப்புறம் என்ன பண்ண போற? இன்னொரு வாட்டி ரெட் டீம் போயிச்சு போ. யாரல்ல இல்ல நம்மளே விளையாட வேண்டியது போடா. அப்ப நம்ம பேசணும். சாட்டர்டே அந்த டீமுக்கு மட்டும் ஆடுறாங்க.
இந்த பால் என்ன வந்துச்சு அது வைடு நானும் பேசலாம் இல்லைண்ணா கால் பண்ணிட்டேன் நானும் வந்துட்டேன் போயிட்டேன் பால் பாஞ்சிச்சு உள்ள மண்ணு திரும்ப முடியல டக்குன்னு அப்படியே பால் கால் உள்ள போயிடுச்சு அந்த மண்ணில் டைமிங் இருந்துச்சு அதான் அந்த கால் உள்ள போனது திரும்ப முடியல இங்க வந்து பேட் அவர் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணா நான் ஓடிட்டேன் அப்ப டப்பு நோட் திருப்பி திரும்ப முடியல டக்கு அங்கிருந்து போன வாட்டி நான் தான் அடிச்சேன் அந்த பால் கரெக்டா மாத்தி அதெல்லாம் போகும்னு பார்த்தேன் சைடுல பார்த்தேன் ஜோதி போன வாரம் அடிச்சா சொல்லு ஜோதி அப்புறம் என்ன நீ அதெல்லாம் வீடியோ போடல நீ மணி ஊருக்கு போயிட்ட அடிச்சு ஸ்டெப் அவுட் ஆகுது மட்டுமே வீடியோ போட்டுட்டு நீ இன்னிங் ஷாட் 6 எல்லாம் அடிச்சு அதெல்லாம் போடல சிங்கிளா எவ்வளோ 150யா என்ன ஏரியாமே கை வச்சுட்டு அப்ப நீ நமக்கு சொன்னது அப்ப அந்த டீம் சொன்னது அது எதிலாட்டி சொல்லி எங்கள்கிட்ட கொடுத்துருந்தோம் அவன் காட்சினா ஓடி ஓசியில் வந்ததெல்லாம் ஓப்பனா கொடுத்துருந்தோம் அவருக்கே வரும் அந்த படம் அப்படி அவர் பவுலிங் கொடுத்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி போறாரு என்ன எனக்கு கொடுக்குறீங்க வடை வாங்கிட்டு வர சொல்லுங்க எனக்கு போலிங் பேசுறது வந்து இவர கான்சென்ட்ரேட் டிஸ்டர்ப் ஆகி அவுட் ஆகி வந்தாரா முட்டை கீப்பர் தான் ப்ரோ டென்ஷன் ஆகும் நீங்க போட்டதெல்லாம் நாங்க அடிக்கலாம் பரஸ்பரம் பண்றாரு அப்படியே மண்ணில் போய் சரி இங்கே மிஸ் பண்ண உடனே சரி படிமா அனிஷ் அடிச்சதான் நீங்க சொல்லி ஆமா பாஸ்ட் மேட்ச் நான் பார்த்தேன் அது பாம்பு கட்டி போட்டு ஏதோ என்ன இவ்வளவு கம்ஃபர்டபுளா நம்ம இருக்க மாட்டோம் ரொம்ப ஸ்லோவா லெக் சைடுல போறீங்க நான் திரும்பிட்டேன் பின்னாடி அடிக்கணும் திரும்பிட்டேன் பேட்ல சரியா அடிட்டேன் சிக்ஸ் அடிச்சிட்டீங்கன்னா அந்த நிலைமை திரும்பி வர முடியாது வழுக்குது திரும்ப அப்படியே தப்புனே நீங்க நான் தான் பிளான் பண்ணி நான் அவுட் ஆன பால் அடிக்க வேண்டிய பால் அவரு அடிச்சானா இன்னும் கடைசியில அதான் அது அடிக்க வேண்டிய பால் அது முதல் பாலே அடிக்க உள்ள பட்டிருந்ததுன்னா சரியா படும் நீ அத்தவர விளையாடாத டைரக்டா சண்டே வந்து விளையாடு கடைசியில குட்ரனே போட்டு போச்சு நமக்கு ஆச்சோலட்ட சரி சண்டே தான எனக்கு அது இந்த இதுல அடிக்க வேண்டியது அடிக்க இங்க வர வேண்டிய பால் செந்தில் அடிச்சிட்டு அந்த அண்ணா ஸ்கோர் போடுறாங்க செந்தில் அண்ணா பேசுனா கப்பன் நல்லா போடுறாரு அழுத்து எதிர்பார்க்கறேன் சொல்ல அதே ஒரு 20 ரன் போட்டு வைடு போற வைடு நானும் ஒண்ணு நல்ல போட்டு ஆபீஸ் விட்டு சொல்லிட்டீங்க வந்து பேட் இன்சைட்
குட் ஷாட் குட் ஷாட் குட் ஷாட் குட் ஷாட் ஷாட் இல்ல படுதா என்கரேஜ் பண்ணீங்களா வாட்டர் பாட்டில் அதோட மூடி இது மாதிரி த்ரோ பண்றப்ப ஒண்ணும் பண்ண ரியாக்ட் பண்ண முடியாது. நம்ம அங்க பார்த்துட்டு சுரேஷ் முன்னாடி நிக்க வச்சு ஜோதி சுரேஷ் பின்னாடி நில்ல சொல் ஜோதி கையில தரமா சொல்லு ரெண்டரை மணிக்கு வச்சிருக்கீங்க ஃபெலிக்ஸ் டீம் தான் உங்க ஆடுற ஃபெலிக்ஸ் தான் நீங்க அங்கே அந்த கிரவுண்ட் பிக்கிற எடுத்து பிக் பண்ணிருக்கா டெக்ஸிஸே தெரியல ஷாட் யோ என்ன பாஞ்சி பாஞ்சி எல்லாம் பண்ணிக்கிறாங்க செவி ப்ரோ என்னாச்சு முடிச்சிருங்க போல அந்த டீம் மாதிரி இருக்கணும் சரி நான் இப்ப விளையாட போறேன் இங்க ரெண்டு பேரும் ஏத்த டீம் நீங்க தான் பாத்துட்டு மேட்ச் பிடிக்கறாங்க இல்ல காசுல வந்து இல்ல குருஜி ஏதாவது படம் வாங்கி கொடுத்துறோம் பேட் 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 யார் போடுறது சரி ப்ரோ முடிச்சு வச்சிருக்காங்கடா யாரோ கிளாஸ்ல அத எடுத்து போற இல்லடா ஒரு கேன் தான இருந்துச்சு அவர் எடுத்துட்டு வந்தாரா உள்ள நம்ம பாட் தான்டா நீ அடிச்சு ஆவணும் இல்லடா நான் புடிச்சிட்டேன் இது தண்ணி பாட்டில் அது அவருக்கு தண்ணி பாட்டில் சொன்னா ஸ்லோ பால் போட்டாங்க ஸ்பீட் பால் போட்டாங்க
டைம் ஹெல்மெட் போட்டு ஆடும்போது என்ன நீங்கள் அது ஹெல்மெட் வச்சு மைண்டில் வச்சு ஆடுனீங்கன்னா ஆடுங்க இந்த மாதிரி இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஆடுங்க. இதனோட நான் ஹெல்மெட்டே போட மாட்டேன். ஹெல்மெட் இல்லாமல் எனக்கு ஆட வராது. ஆட வராது. அது ஒரு செட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சரி ஹெல்மெட் போட்டு ஆடலாம், அவ்வளோ தப்பு இல்லை. ஹெல்மெட் போட்டு போகிறது கொஞ்சம் ஸ்பின்னாக தானே போகுது அப்படி சொன்னான். ஒரு எதுக்கு ஒரு தேவையில்லாமல் ஒரு சர்வீஸில் தான் எல்லாருமே சொல்லுவாங்க என்ன ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போடுங்க. அது வந்து எதனால் ஹெல்மெட் போட ஆரம்பிச்சிங்க? இந்த ஹெட் அண்ட் டெயிலில் விக்டர் ஒரு வாட்டி வாங்கினாரு. ஸ்பின் பால் ஃபுல் டாஸ் இப்படி திருப்பி அடிச்சாரு. பால் ஸ்டாப் பண்ணி இதில் போட்டு ஹெட் அண்ட் இன்னொரு டீம் விக்டரில் போகிறாரு. தூக்கி போட்டாரு இதே மாதிரி. அதுலேருந்து அதுக்கு அது மட்டும் இல்லை, அதுக்கு செலவு எவ்வளோதுமா? 40,000 ரூபா. அவர்லாம் கொஞ்சம் அழகாக இருப்பார். வயசானவர் தான் வரும். 48 49 ஸ்டில் அவரெல்லாம் கொஞ்சம் ரீசெண்டாக பார்க்கறதுக்கு அது நல்லா இருக்கும். போலீஸ் வேறு நமக்கெல்லாம் பல்லெல்லாம் போச்சுன்னா அவ்வளோதான். ஒரு நாய் கூட எதிர்பார்து நீந்திருப்பாரு. நல்லா பாருங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஹீரோ. பக்கத்து வீட்டில் அடிக்கிறதே பார்க்குறேன். அந்த ஃபீல் எப்படி பண்ணிட்டுருக்கான் சமயம் ஷூ போட்டோம். அவன் போகிறதுன்னா 1/2 மணி நேரம் ஆகும். ஷார்ட்ஸ் போட்டு பேண்ட் போட்ட மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம், நான் நேற்று அந்த ஒயிட் பால் மேட்ச்ல கொடுக்குறாங்க. அப்புறம் ஏன் எல்லாம் தூக்கி தூக்கி அடிக்கிறீங்க? அடிச்சா 6 தான். அங்கே அந்த பையன் எப்படி ஃபீலிங் பண்ணிருக்கான்? சூப்பராக பண்ணிருக்கான். நல்லா கம்ப்ளீட் பண்ண ஒரு பேட்லேயே பண்ணல. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வரீங்க. எல்லாம் நான் கொடுத்து நாலு விக்கெட் போயிட்டு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கீழே ஆடலாம். எங்களுக்கெல்லாம் செகண்ட் சான்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கு. அவருக்கு 3 சான்ஸ், 2 சான்ஸ், 3வது இதில் அவுட். நல்லா பேர் பறந்து பண்ணுறான். நீங்கள் பேட்டிங் ஆடும்போது அது எதுக்கு நீங்கள் அப்போனா கிரிக்கெட் கிரவுண்டில் ஆடுறவனுக்குலாம் எப்படி இருக்கும்? அங்கே பாருங்க கான்ஃபிடென்ட் லெவலில். நம்ம இவங்க இதை பேசுறீங்களே அப்படின்னா இந்த இதில் ஆடுறவங்களுக்கு அப்படி இல்லை புரிஞ்சுல. அந்த அவுட் ஆனதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சொல்கிறேன் மேட்ச் முடிஞ்சிச்சு. இன்னொரு கேம் 4-4 குட் ஷாட் ப்ரோ. ஓப்பனிங் ஸ்கோர் போடுறதுல ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா போடுறோம். இருக்கணும்
நெகோஷியேட் பண்ணிட்டு இப்போ பாருங்க இந்த மாதிரி இடத்துல இப்படி அடிச்சிருக்கேன். விட்டு வரோம் நம்ம எல்லா மேட்சும் அப்படி தான் பேசுகிறோம், எங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறோம். நான் அவுட் ஆனா ஓகே, நீங்கள் எதுக்கு சுற்றுறீங்க? எனக்குலாம் ரொம்ப வெள்ளை, உங்களுக்கெல்லாம் அழகாக வெள்ளை போடணும். ஒரு 4 விக்கெட் முடிக்கிறோம், 4 விக்கெட்டுமே நம்மளா போட்டு விக்கெட். நான் நீங்கள் அசோக் ரன் அவுட்டு, ஒரு சரவணன் தூக்கி அழகாக எதிர்த்து பேடு இப்பயும் நிறைய ஃப்ளாட் பேக்கோட ஆடுறாரு. ஜூஸ் குடிக்கிறோம் ஓகேவா, ஒரு ஆன்ட்டி அவங்க நின்றுட்டாங்க, வயசான ஒரு லேடி. இல்லை அப்படி இல்லை, சொல்கிறது கம்ப்ளீட்டாக கேளுங்க. அவங்களாம் ஜூஸ் குடிச்சு யாரு, ஒரு லேடி, ஒரு வயசான ஒரு லேடி அப்படியே பாஸ் பண்ணிட்டு போகும்போது ஆறுங்க, இவங்கெல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்றாங்க, இவங்கெல்லாம் பார்த்தா ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரியே இருக்கு அப்படின்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எங்களெல்லாம் பார்த்து அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அந்த சுமங்கலியிலேருந்து வந்தவங்களும் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. அவங்க எல்லாம் பார்த்தா ஸ்போர்ட்ஸ் மேன். அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு போறாங்க, இதெல்லாம் பார்த்தா ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரியா இருக்கு அப்படின்னு. அவங்க ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாரு? அவர் லீடா இருந்தாரு. நிறைய பேர் இருக்காங்க, அவங்க மாற்றிருக்காங்க கையில். நீங்கள் எதுவும் முறைச்சி பார்த்தீங்களா? அவங்க வயசான லேடி, நான் தான் சொன்னேன்ல, இல்லாட்டி மேபி அவங்க ஹஸ்பண்டை என்கரேஜ் பண்ணியிருக்கோம். தீனா செம்ம டச்சில் இருக்காரோ, நீட்டாக வருது. மொத்தம் எத்தனை போது ஏன்யா ஃபர்ஸ்ட் ரன் ரொம்ப பின்னாடி போடலாம், அங்கே நின்றோம். சொல்ல முடியாது, இது கைக்கு சங்கத்தனம் பண்ணிட்டு பால் அவர் விட்டார். நீ போய் ஆடு. காசுலாம் தரணும். அதான் அது அவர் ஹஸ்பண்டை என்கரேஜ் பண்ணுறதுக்கு மாதிரி இருப்பீங்க. நீங்களாம் உங்கள் வயசில் நீங்கள் எடுத்துருப்பீங்க, எப்படி இருந்துருப்பீங்க. இருக்கலாம். பட் அது கேட்கும்போது என்னோட மனசு கஷ்டப்படுது இல்லை, அவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்குமே அப்படி ஒன்றை பார்த்தா சொல்லியிருக்கோம். என்னண்ணா நேற்று கூட வெயில் இருந்தாலும் காலையில் இதே நேரத்தில் காற்று எடுத்தது, நீ காற்று அடிக்க பார்த்துக்கு காற்று இல்லை, நீ நேற்றுக்கு இதே வெயில் இருந்து காற்று அடிச்சு எதுவுமே இல்லை. அப்படி யோசிச்சு பார்த்து நீங்க என்கரேஜ் ஓ அப்படி சொல்றீங்களா? அதே பவுலர் அதே மாதிரி உள்ள அவர் உள்ள கொஞ்சம் வெளியே
பவுன்ஸ் ஆகல வைடு சும்மா இருக்கணுமே அப்படின்ட்டு இது கூட ஓடும் பால் இருந்தால் ஓடும் எடுத்து போட தெரியாது. ஹலோ, இது பேர் என்னது? 4 வந்துச்சுல, 4 காசு வந்துச்சுல. கேட்டாங்க, சிக்கன் கேட்டான். கேட்டான் இதுதான் இன்னும் நான் வருவீங்க வருவீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு நான் இருந்தது கொடுத்தேன். அதை கேட்டான், நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இல்லை டன்ஸில் போர்ட்டலில் போட்டு விடுங்கன்னு சொன்னான். போர்ட்டல் போட்டால் 200 ஆகும், போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். போர்ட்டல் போடுறதுக்கு ஒரு பாட்டில் எக்ஸ்ட்ரா நீ வாங்கிக்கலாம்டா. அது அட்ரஸ் வாங்கிட்டேன். 2 பேருக்கு கேட்டான். சிக்கன் கேட்டான். சரி நான் வந்துட்டு கேட்டு அனுப்பிச்சி விட்றேண்ணா, அனுப்பிச்சி விட்றேன் மறந்து அனுப்பிடாம. யார்? ஆமாம், அது பரவாயில்ல, அனுப்பிச்சாங்க. அதுக்கு வாங்கிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னொருத்த போன வாரம் 2 வாங்கிட்டு போனல இந்த ஃபிஷ்ஷு, அவன் எதுவுமே சொல்லல. அவனுக்கு கொடுத்தா தானே அந்த பேட்ச்சு. அவன் பார்த்தேன், அவன் பேச்சு தான் இருந்தேன். கேட்கவும் செஞ்சேன். 2 கொடுத்தேன். போன வாரம் 3 கொடுத்தேன். போன வாரம் அது ப்ரான்ல நான் இதுக்கு என்ன கொடுத்தேன்? அது இவனுக்கு கொடுத்த போன வாரம் கொடுத்த 2 பேட்ச் தானே. அவன் ஒன்றுமே சொல்லல. கடவுளுக்கு தெரியும். விளையாட போனா அவுட் ஆகிடுவீங்க, விளையாடாடிங்க கடவுள் தான் தெரியும். கொஞ்ச நேரம் ஆகும், முடிஞ்சு லேட் ஆகிடுச்சு. அதான் கொடுத்தாச்சு, 4 கொடுத்தாச்சு சொன்னேன். கேட்டான், லக்ஷ்மி கேட்குறேன், என்ன வேணும்னு கேட்குறேன். இருக்கிறது வேறு எதாவது எடுத்துகிட்டு வரலையான்னு வேறு கேட்டாங்க. இவன் கேட்டான், ராஜா பிரான் கேட்டான்.
பிரான் இருக்கா? பிரான் ரொம்ப நாளாக கேட்டுருக்கேன், நீங்கள் தர மாட்டீங்க. கண்ணீர் ரெடி. சரி, அவனுக்கு கோயில் அனுப்பிச்சு அதெல்லாம் தருவாங்க. இன்னொருத்தன் கூட கேட்டாங்க, அட்ரஸ் அனுப்புகிறேன் அனுப்புங்க. மெசேஜ் பண்ணி சொன்னான். கேட்டான் ஊருக்கு போகிறானா, கொரியர் அவன் கொரியரை அனுப்பிச்சு விட சொல்லிட்டான். அட்ரஸ் அவன் அனுப்ப சொல்கிறேன். சரி, ஓகே. ப்ரான் பீஸு எத்தனை இருக்கு? சரி, 5 இருக்கு. அது கேட்கும்போது கொடுத்துக்கலாம், சரியா? அது எதுவும் சொல்லலை, வேறு கேட்குறவங்க கொடுத்துருக்கு, சரிதா? அன்றைக்கி உட்காந்துருக்கும்போது எதுவுமே கேட்கல, அது சொல்லவும் இல்லை. போன வாரம் தான் கேட்டுச்சு, எதுவும் சொல்லவும் இல்லை கேட்கவும் இல்லை. ஃபீல்டிங் தான், சொல்லவும் இல்லை கேட்கவும் இல்லை. அப்புறம் நானும் இருந்தேன் பைத்தியம் அதான் நான் கேட்கவும் இல்லை சொல்லிச்சு. அன்னைக்கு உட்காந்து இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. நான் போய் கேட்கணும், கேட்கல, ஓகேவா? சரி, கேட்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வரோம். கேட்குறவங்க கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. ப்ரோ அது ஆங்கிள் ப்ரோ, ஆங்கிள் எங்க தொட போறீங்க? விக்கெட் தான் போச்சுல, குடி அவுட் ஆயிட்டாரு. ட்ரை பண்ணி தான் அங்க 4 பால் நின்று வருது. அந்த பிச்சை யோசிக்கணும். அப்படியே அந்த சென்னிங் மேட்ச் தான் கவுண்ட் வச்சு தான் பாருங்க. போன மேட்ச் 50. பொறுமையா வர அப்துல்லா இப்போ தெரிஞ்சிடும். இல்லாம ரொம்ப போன ஓவரில் போன மேட்ச்சில் ஒருத்தவங்க கிட்ட சும்மா விக்கெட் எடுத்துட்டான். அதனால அவன் ரொம்ப பில்டப் கொடுத்துருந்தான். அதை இப்போ தெரிஞ்சிருந்தா அப்படி அது பின்னாடி மேட்ச்சில் பட்டுட்டு ஸ்லோவாக நின்றுச்சு பால். இல்லைன்னா இந்தாங்க இந்தாடா கிண்ண நிலைமையா தவி
ஃபோன் பேசுங்க, யார்கிட்ட பேசுங்க? என்னம்மா? ஆ 24? ஆ யார்? ஏன் என்ன போய் நிற்கிறான்? இது உட்காந்து 2 நிற்கிறேன். ஏன் அந்த பிரச்சனை என்ன? அப்புறம் வினோதன் எங்கே வர்றாரு? எப்படி ஓட்டு தெரியுங்க? 50,000 பார்ட்னர்ஷிப் நம்ம பார்த்துக்கலாம். மிச்சமாக இருக்குமாடா? 64. நான் இரு, ஒரு வாரம் நின்று வந்துடுவா. வா. நிற்கிறா ஒன்றும் இல்லைடா. லாஸ்ட் 5 ஓவர் வந்துடும் ஓவர் போடும்போது. சந்தோஷம் இவர் நிற்கிறாரா? வாடா, அவர் 2 வாரம். அவர் எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பாரு? வா. வேறு என்ன பண்ண நான் வரேன். நீங்கள் 2 வாரம் உட்காந்து வா. ஃபீல்டிங் சேஞ்ச் நம்பர் அந்த பால் எங்கே அடிக்க பால் கரும்பு எல்லாரும் ஃபீல் பண்ணுறது கூட எனக்கு அந்த பால் ஏன்டா மிஸ் பண்ணாங்க. என்னால் அது 2 வாரமாக பேக்கில் இருக்குது. நீ தான் யூஸ் பண்ணு. பார்த்து ப்ரோ. தண்ணிக்கு இதை பொறுத்த
தீனா 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 கவர் ஸ்ட்ரைட் அது வேண்டாம். நீங்க ஃப்ரீயா ஆடுங்க. கோல் பாத்துப்பான். அச்சோ டூ முடினா ஓடுங்க. டூ முடினா ஓடலாம். கரெக்ட் அப்படிதான். குட் ஷாட் டினா ப்ரோ. கேட்ச் ஏய் வல்லம் போடுவாங்க போடவே இல்லையே. இது வந்து சொல்லிக்கிறாங்க அந்த நேராக பேரலாம் ஆகணும். பேட்டுக்கும் பாலுக்குமே இல்லை. அடி போய் அவுட் இருந்தால் கூட வரல கொடுக்கவே எதிரி மாதிரி நம்ம அதே அவுட் பண்ணி போய் சொல்லிப்போம். குறிச்சியில் ஆமாம் அது போயிருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நீ அது நான் கூட இல்லைன்னா நீ எப்படி அடிப்பேன்னு தெரியல. நான் எப்படி தான் அந்த பாலுக்கு அவர் என்ன நான் ஃபீல்டிங் நிற்க வச்சுட்டு போட்டேன் அப்படின்றாரு. நான் ஃபீல்டிங் நிற்க வச்சு உன்னை எடுத்துகிட்டு வைக்கிறேன். சரி நீ அடிக்கலடா அந்த பால் போவீங்க. நீ அந்த பால் போட அந்த ஆள் ஃபீல்டிங் உங்கள் ஆப்ஷனில் ஃபுல்லாக நிற்க வச்சான். லெக் சைடில் ஏதோ ஒரு பால் போட்டவே இது தெரியாமல் போயிடுச்சு. நீ வேகமாக இருந்தால் போய் சேர்ந்துருக்கும். வேகமாக தான் அது மழையில் பழைய கதை என்ன பண்ணுறா என்ன டோர்னமெண்ட் கருத்து வரையா? ஏய் என்னடா உங்களுக்கு சொல்ல அவரு ஃபோன் பண்ணுறா. சனிக்கிழமை சார் ஞாயிற்றுக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமை 2 மணி 10 மணி தான். காலையில் நம்ம மேட்ச் நடந்துட்டு 2 மணி 10 மணி தான். அவர் தானே சொன்னீங்க. அவர் தான் அவுட் ஆயிடுது. பறக்க விட்டு போய் நம்ம முதல் பால் நின்று அங்கேயே இருந்தால் கையிலே வந்து கேட்ச் ஃபுல்லாக தூக்கி வச்சாங்க. அப்புறம் பார்த்தா பின்னாடி அடிக்கிறோம். பிளைன் சூப்பராக பண்ணி 14 ஓவருக்கு 62 தான் கொடுத்துருக்காங்க. 7 விக்கெட் எடுத்துருக்காங்க. தலைவா வா தலைவா வா தலைவா 3 எங்கக்கா ரொம்ப நன்றி தலைவா. சொல்கிறா இன்னும் கொசு ஒன்றும் வாங்கிக்கோ போதுமா? ஆமாம் ஒன்று ஒன்று அந்த டீமை கூட குழப்பேன்னு பார்த்தேன். பிச்சு கடியில் பஞ்சு பற்ற வச்சுன்னா அப்படிதான் போவாங்க. லென்த்து கூட ஓவர் பிச்சு ஓவர் பிச்சில் குத்திட்டு எனக்கு இங்கே அடிக்குது. உங்களுக்கு ஷாப் தெரியாது. கடையில் ரொம்ப லேட் ஆகுது. வாங்கினாரன் வண்டி வண்டி தான் வண்டியில்
நான் சும்மாதான் நான் சும்மா இருக்கேன் bro, நான் வரேன். வேணா அவனை கொடுங்க சும்மா தான் இருக்கான். நான் சும்மா தான் இருக்கேன். நெக்ஸ்ட் மேட்ச் அங்கே இருக்குது ஆர்சி. நான் 2 பேரும் தான் இருக்கோம். ஆடிந்துடும். சரி பார்த்துக்கலாம். இல்லைங்களே இந்தியா வந்து நீங்கள் யாரா பேசுகிறாங்கன்னு பார்த்தா சந்தோஷ் பேசுகிறாங்க எங்கேப்பா இதான் 6 மணி மேட்சா அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். அண்ணா வர இந்த நிமிஷம் விக்கி போய் மாற்றி விட நம்ம கேப்டன் வரட்டும் அதெல்லாம் பேசுங்க. யாரா சரி அமைதியா டேய் இதேமாரி வேறு தானே போடும் அப்படி கேட்குறதுதான் மொக்க பேட்டிங்கிறா அதனால தானே அடிக்கலாம். தலைவரே நீங்கள் எவ்வளோ அழகாக போடுறதாலும் நாங்கள் அடிச்சிட மாட்டோம். 50-60 ரன் தான் இருக்குது, நாங்கள் அடிக்கவே மாட்டோம். என்ன போடுறான் தெரியுமாடா ஒரு பால் ஐயோ. ரொம்ப ஷாப்பிங் பார்க்குறது இன்னைக்கு இங்கே ஒரு ஷாட் வச்சுக்கோடா நல்ல ஷாட் ஃபீல்டு எல்லாம் முன்னாடியே நின்றுடா. எந்த பற்றி ஆஃப் சைடு போகிறேன் எங்கே என்ன வச்சா என்ன தமிழ் வச்சு போய் சரியான இப்படியே ஜெயிச்சிட்டோம். எங்கடா விட்டுட்டு திட்டு வந்து சொல்லிக்கினே இருந்தேன். அங்கேயும் கை காட்டுறேன். ப்ரோ அவர் பின்னாடியே இருந்துச்சு, நீங்கள் தான் ஓடிட்டீங்க. அவர் 2 ஸ்டெப் வச்சுட்டாரு, எடுத்து அடிச்சிட்டாரு. வந்து சொல்கிறாராங்க அந்த பாசிட்டிவ் இப்போ அவனை அடிக்கணும் சொல்லுப்பா. ஏன்பா அப்படியே வைக்கிறேன் நான் ஓடி அந்த அவ்வளோ தூரம். நானே ஒரு பால் விட்டேன், நீ ஒரு பால் உள்ள விட்டேன். நீ சொத்தை பார்த்து விட்டா, நான் வைக்க பார்த்தே விட்டேன். ஒன்றும் அது நான் பட்ரு இந்த போகிற பால் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டில் வச்சுருந்தா வெளியே கட்டாச்சிருக்கலாம். அது பட்டுருந்தா பறந்துட்டு இருக்கடி, அவ்வளோ வாங்க முடியாது. ஸ்டெம்பிங் போடல, நான் அது இல்லாமல் டாஸாகவே வாங்கிட்டேன். அது நான் ஒரு பால் டக்குனு உள்ள வந்துச்சு எனக்கு. சரி அப்புறம் 30 ரன் 40 ரன் நான் அது நான் திரும்பி வச்சேன். நானே முடிச்சு வரலான்னு பார்த்தேன். சரி எப்போ வரோம் பார்த்தியா? முன்னாடியும் ஓட முடியாது. டைமிங்ஸில் அண்ணன் வேலையே இல்லை, ஜாலியாக விளையாடிக்கிறாரு. இந்த பேர் அங்கே கீப்பிங் கேப் ஒன்றுங்கிறாரு. சத்தான் தண்ணி தூக்கு சார். 2 பேர் அவர் வந்து குடிக்கிறேன், ஜூஸ்லாம் வந்து குடிக்கிறோம். நான் ஒன்றே போதுண்ணா. எத்தனை அடி இல்லை இல்லை ஜூஸ் குடிக்கிறாங்க. அதான் பண்ணுங்க. எடுக்க மாட்டேன் ஃபோன் பண்ணுங்க. எடுக்க முடியாது, நீ பண்ணு. ஃபீனிக்ஸ் சிசியா கொட்டி மாட்டேங்க. சிவராஜனை வச்சு தூள் கலப்பிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ 2 விக்கெட்டு எல்லாமே எல்பி. 1 கோல்டு எல்பி. 4 ஓவர் 11 ரன் 2 விக்கெட்டு. விக்கெட் எடுக்கிறது அந்த பாஸ்ட் வேறு நம்மக்கிட்ட தான் போட வைக்கிறது. நான் போன மேட்ச் தான் விட்டாங்க டக்கு டக்குன்னு. போன மேட்ச் நான் வச்சுட்டு வராது. அது இந்த விக்கி தான் வச்சு வந்தானே ஒரு ஆள். ஆஃபில் கேட்ச் கொடுத்தேன். அவ்வளோதான், ரெடியாக இருக்காங்க.
இவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க? 25 15 இதுதானே பாஸ்? ஆமாம் என்னது 6 மாசம் ஆயிடுச்சு வாங்கி. சில இது வரும் சில வராது. தண்ணி ஊத்துறான்றது இன்னும் கழுவி ஊத்துனோடனே வெயிட் பண்ணிட்டு அவன் வார்த்தை சொல்லி ஏன்டா அதில் தெரியலண்ணா கேட்டான். அவன் தெரியல தெரியல. அதுதான் என்ன தெரியுது இது பண்ணி அதெல்லாம் நீ மட்டும் தான் தெரியல. செஞ்சுனா கூட தெரியல. அதெல்லாம் ஆமா செஞ்சுனா தெரியல. அதெல்லாம் நான் தெரியலையா? நீங்க தெரியுங்கண்ணா. நீங்களும் கீப்பர் அவன் தான். இந்த இடத்த மாற்ற மாட்டேன். விவசாயத்தை வச்சிருந்தேன். திரும்பி ஒன்றா ஓடி இருக்கும். ஆனால் பிடிச்சிருந்தேன் போயிடுச்சு. சமயமாக திரும்ப மாட்டான். யார் வீடியோ வச்சுக்கிட்டு கொடுங்க பரவாயில்ல. ஓகே 1000 ரூபா கொடு. இது டேரக்ட் கிரிக்கெட் டவுட் எவ்வளோ ஸ்பேஸ் பேரே பக்கோடி சொல்லிக்கலாம் பார்க்குறேன். சூப்பர் ப்ரோ ப்ரோ அங்கே
இதே மாதிரி தான் எனக்கு இதே மாதிரி தான் இதே அடிச்சுட்டோம் முதல் கேட்ச் விட்டோம் அதுக்கப்புறம் 2 மேட்ச் பாஸ்டா தான் அந்த கேட்ச் இது வருஷம் முன்னாடி பாரு நான் நின்ட்டாரு அப்புறமா தான் நல்லா ஆடுவான் கிரிக்கெட் மட்டும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் ஃபுட்பால் தான் 7 பேர் கிரிக்கெட் ஹாக்கி விளையாடுவாங்க 7 போயிட்டு ராஜா உள்ள என்னாச்சு என்னாச்சு நீங்க உட்காருங்க நான் வர போறேன் ஒரு 4 கிட்டிடா என்ன அடிச்சேன் இல்ல இப்படி அடிச்சேன் ஆனா இல்ல இங்க நல்லா அந்த தண்டில அதான் அவன் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மாதிரி கிரிக்கிற அதனால தான் தூக்கி அடிக்கல ஏன்னா என்ன பாக்குற என்ன பயமுறுத்துற தண்டி தாண்டா இங்க தாண்டா அங்கதான் ஆல்ரெடி ஒருத்த சுத்தம் ரைட்டு அப்படியே லெஃப்ட் ஃபர்ஸ்ட் 5 இங்கே 5 இப்படியா அது பண்ண முடியும் எப்படி ஆஃப் பண்ண சொல்றியா ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணு எனக்கு ரொம்ப லோம் அது கேட்ச் போடணும் ஜஸ்ட் எல்லாம் கொஞ்சம் இங்க அங்க வலிக்கலடா இவனே இங்கடா தண்டி இருக்குல்ல இந்த ஜாயிண்ட் ஏதோ இங்க அங்கதான் ஃபேஸ் போட்டா கூட வச்சிருக்காங்க இந்த போட ரத்தத்தை கழுத்து ரெண்டு பால் நிக்க வச்சிருந்தா கேட்ச் இந்த மாதிரி அப்படி சொல்லாங்க அது போக மாட்டேங்குது டிராவல் ஆக மாட்டேங்குது கையில ஆடு இல்ல பட் அவங்க ஓபன் போடுறாங்க க்ராஸ் ஆட சொல்றாங்க அப்படிதான் தீனா ப்ரோ அவுட் ஆச்சு நான் சொன்னா ரன் வந்துருச்சு டிஃபெண்ட் பண்ணிருக்கோ சொன்னேன்
ஹெல்மெட் வச்சோட பார்க்கலாம். ஓ இந்த மாதிரி எனக்கு நிக்கல பாத்தீங்களா நீங்க? சந்தோஷ் ப்ரோ அதான் கொடுமையா இருக்கும். ஏன் இப்படி எல்லாம் ஆட சொல்றீங்க? பேட் சரியில்லை போல. வீட்டாண்டா வாங்கிறேன், வீட்டாண்டே வாங்கிறேன்டா. கழுத்து இங்க பிடிச்சிருச்சுடா தண்டுல. அங்கதான்டா கரெக்டா எனக்கு மட்டுமா கிடைக்காதுண்ணா. என்ன விடு பாத்துக்கலாம். வேணாம் விட்றா, அது லாங்கில் போகணும்டா. சாப்பிட்றதுக்கும் கழுத்து வலிக்கணும்டா. வாங்கிட்டு வாங்கிட்டு வா. நீ என்ன வெளியே வந்துட்டா? அடுத்த மேட்ச் இருக்கா போலையா? வா ஏய், அவன் ஸ்பின் ஏமாத்துறான்டா ஊரை. அவன் போடுறது கொஞ்சம் மீடியம் பேஸ் தான் போடுறான். அந்த பால் டேர்ன் ஆச்சுடா, லெக்கில் இப்படி தான் போட்டான். இப்படி பிடிச்சி போட்டால் லெக்கு தானே வரும். இந்த சைனா மேன்லாம் போட்டால் தான் கட் ஆகும். இந்த தூங்கி வந்து அங்கே 22 பட்டு பால் ரீபவுண்ட் ஆகிடுச்சு, ஆஃப் கட்டே அடிச்சிச்சு. அது வந்து நான் கேட்குறேன், லெக்கு தானே போட்டேன் அப்படின்னா, இல்லை ஆஃப் கட்டு போட்டேன் இப்படி தூக்கி விட்டேன் அப்படின்னா. இப்படி போடவே முடியாது ஆக்ஷனில். இவனுக்கு எதுக்கு 3000 ரூபா கொடுத்து பேட்? டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். 4 ரன் வந்துருச்சு. நீ வெக்க வேண்டியதான பால் டிஃபெண்ட். இது 8 ஓவர் இருக்கு. நானும் அப்படிதான் விடுங்க. நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணும்போது நம்ம இருக்கிற நேச்சுரல் ரிசல்ட் அப்படியே மறைச்சிடணும். ஓகேடா. நானே இது ஸ்டார்டிங்ல சுத்தாம போயிட்டு டேய் இதா கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ரோ க்ளவ் வேணுமா ப்ரோ? க்ளவ் ஐயா மறந்து ஒரு க்ளவ் எடுத்துட்டாரு. அனீஷ் க்ளவ்மா ஒரு க்ளவ் தான் எடுத்து போயிருக்காராம். அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சது. லாஸ்ட் வீக் தானே வெளியே அடிச்சேன். நல்ல ஹைட் அடிக்கிறது. அடிச்சது கீழே அடிச்சது. கீழே கரெக்டாக கீழே அடிச்சேன். ஜோதி நீ ஃபினிஷ் பண்ண மாட்டேங்குது. செக் பண்ற மாதிரி ஃபினிஷ் பண்ணல. தப்பினாச்சு. அவுட் ஆனா மட்டும் ரீசன் வரும். நல்ல மூடா போய் டக்குனு வெளியே வரும். ப்ரீமேட்டிவ் ஜெகி. என்ன போனஸ் எப்படி இருந்தா இருக்கு. நீங்க அவுட் ஆன பால் அடிச்சு அவுட் ஆனீங்க. ஆனா அது ஓட்டங்க ஒரு ரீசன் சொல்லலாம். ஜோதி என்ன சொல்றாங்க? ராஜனா ஜோதி பாருங்க மெடிக்கலி சாப்பாடு அவன் 4 போட்டான்டா. நான் 4 போட்டுறேன்டா. நான் எவ்வளவு ரன் போறேன். அங்க பில்டிங் போடா. அங்க பில்டிங் போட லேட் ஆகும்னா. கூட்டமா இருக்கும். சொல்ல முடியாதுல. சரி. ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. பிரதீப் ஒரு போஸ்ட் போடுறாருல கண்ணாடி போட்டு. பின்னாடி பேக் உங்க க்ளீன் ஆச்சு பவுண்டரி போடுச்சு. க்ளீன் ஆச்சு ஃபீல்டரே இல்லடா இங்க. போடுவோம். ஸ்லோவா எனக்கு போன வாட்டி வந்து அதே ஸ்லோ தான் வரணும். யார் என்ன தூக்கி அடிக்கிறாங்க. க்ளீன் கார்பா நான் தானே உங்களுக்கு போட்டேன். ஆமா நீங்க
நான் தூக்கி அடிக்கிறேன் கிரவுண்டில் 6 ரன் வந்துருச்சு சரி சிங்கிள் போடலாம்னு நான் இங்கே நிற்க பாருங்கன்னு பார்த்தேன் லெஃப்ட் ஹேண்ட் சிங்கிள் அங்கே நிற்க போக பார்த்தா யாருமே இல்லை நான் மட்டும் தான் நீங்களாம் ஆடாதீங்களா தயவு செய்து அதே மாதிரி தயவு செய்து சொல்லுங்க பவுலர் நிப்பாட்ட நான் சொன்ன ஸ்ட்ரைட் ஆடாதே சொல்லிட்டு இருக்கேன் நிப்பாட்டு 100 ரன் கூட அடிப்பேன் நான் கூட சர்ச் தான் அங்கதான் அங்கேருந்து ஆளே இல்லை நார்மல்னா எனக்கு 2 கவுண்ட் எக்ஸ்ட்ரா வரும் சரிங்களா யாருமே எங்க அவன் மெயினா ஜோடி வாட்ஸ்அப்லலாம் வாய் தரப்பறேன் அன்னைக்கே நான் ஸ்கோர் கார்டு எடுத்து போட்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டு பேசுறேன்னா அன்னைக்கு நான் மேட்ச் வரலன்றதால எதுவும் பேசல ஏன்டா இவர் வாய்க்கிலேயே பேசுற 2 ரன் அடிக்கிறாரு 2 ரன் அடிச்சாரு போர் அடிச்சாரு சனிக்கிழமை போய் சின்ன பசங்க டீம் கூட போய் உட்காந்து கரெக்டா 100 ரன் இந்த 100 ரன் பவர் பிளே பாதி விட்டுறீங்க அதுக்கப்புறமா வந்து நீ பின்னாடி இப்ப நீங்க 100 ரன் டிஃபெண்ட் பண்ணனும்ன்றீங்க சொல்லு அவதான ஃபர்ஸ்ட் ஓவர் போட போறான் சொல்லு எனக்கு புரியல சொல்லு எனக்கு புரியல எப்பதான் அவர் நிறைய மேட்ச் விளையாடுறதுக்கு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் கேளு எனக்கு தெரியாது காலையில மேட்ச் 139 சூப்பரா அதேதான்டா அவரே தான் சொன்ன 130% ரன் ரேட்டிங் மேல கூட அடிக்க சொல்லல 600 ஆச்சு அடிங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க இங்க 19 ஓவர் 100 ரன் சரியா 9 விக்கெட் காலி நாங்க ஒரு 4 அடிச்சாலே ஹீரோ ரெண்டு அவன விட்டுடு இல்ல பேட்ஸ்மேன் 100 ஒரு ஓவருக்கு 6 ரன் அடிக்க மாட்டீங்க ஆனா பவுலர் மட்டும் ஒரு ஓவருக்கு வந்து 4 ரன் நிப்பாட்டணுமா இங்க இல்ல அப்படி ராமே பிரேம் வராதுங்க இங்க இருக்கிற தமிழ் பிளேயர்ஸ் கிடையாது அவங்களால அடிக்க முடியாது அவங்க கோல் போட நம்மளால போட மாட்டாங்க நம்ம வந்து ட்ரை பண்ணலனா இல்லன்னு சொல்லுங்க இது வந்து ஒரு மேட்ச்ல பரவாயில்லை நீங்க சொல்றது எல்லா மேட்ச்மே இதான் நடக்குது எல்லா மேட்சும் அப்படிதான் நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல எங்க நடக்குது எல்லா நாளும் அப்படிலாம் கிடையாது ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல மேட்ச் இதான் நடக்குது ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இதான் நடக்குது മനുഷ്യരുടെ പറഞ്ഞല്ല സ്റ്റേറ്റ് അടിക്കില്ല അടിക്കാൻ വേണ്ടി അടിച്ചൊന്നല്ല. അത് തന്നെ എൻ്റെ പ്രശ്നം. ഞാനും അടിക്കാൻ വേണ്ടി അടിച്ചൊന്നുമല്ല. സ്ട്രേറ്റ് അടിക്കരുത് എന്നൊരു കാര്യം ഞാൻ ചെയ്തുകൊണ്ട് ഞാൻ വന്ന ബോളെല്ലാം ഡിഫെൻഡ് ചെയ്തിട്ടുണ്ട്. ഇത് നോക്കാം, ഇതെല്ലാം സിമ്പിൾ. அவர் நின்னுட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு கொஞ்சம். சுரேஷ் மாதிரி வந்துருச்சு. அது க்ளீன் சிங்கிள். படம் நல்லா வேலை செய்யும். கார்டு வாங்க வேண்டியது அப்படியே கீழே போட்டுருக்காங்க. ராகுல்ண்ணா எங்க அடிச்சா சூப்பரப்பா சூப்பரப்பா ஏதோ பாத்துர்க்கடா நான் மத்ததெல்லாம் ஓகே நார்மலா பின்னாடி திரும்ப முடியல. ஓகேடா ஓகேடா ஓகே லெஃப்ட் சைடுல அதே டாட் பால் சின்ன பசங்க பவுலிங் ஆட் பண்ணிட்டு இவன் பவுலிங் அடிப்பான்னு சொல்ல அவனும் பவுலிங் போடல. நான் சிஎஸ்கே ஃபேன் கிடையாது. வைடுல வரட்டும் வரட்டும் வரட்டும்
அந்த ஒரு ரன் வந்துருச்சு. பேட்டிங் ஆனவங்க பேட்டிங் பேட்ஸ்மேனும் கிடையாது ஏதோ சொன்னாங்களே. இந்தியன் கேப்டனா வரப்போ ஏதோ சொல்கிறாங்க சச்சின் வாய்ப்பு கொடுக்குறது யோசிச்சாரு. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா உங்களுக்கு லிஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியும். பெரிய பெரிய பவுலர்லாம் சூப்பரா சேவாக்கு வாய்ப்பு கொடுக்க யோசிச்சாரு. ஏன்னா நான் யங்ஸ்டர்ஸ் பண்ணிட்டு அவன் சர்வே கோப்பி போடுறேன். வா வா டபுள் வேற வேற சிங்கிள் பா நிப்பாட்ட பேசக்கூடாதுல்ல எனர்ஜி போயிடுது. ஓ கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே வச்சுக்கலாம். குடிச்சா காசு கேட்டாது. இவன் பவுலிங் அடிப்பான்னு சொன்னா அவனும் பவுலிங் போடல. ஓகே நான் பிளேயர்ஸை சொல்கிறேன் ப்ரோ. பிளேயர்ஸு பேட்டிங்காக எடுத்த பிளேயர்ஸ் பேட்டிங் ஆடல, போலிங்கும் போடலன்றான். இந்த பேஜ் என்ன மியூசிக் மியூசிக் அடி அதுக்குள்ள கேப் தர மாட்டேன். எத்தனை இருக்கு மூணு இருக்கா ஓடவே மாட்டாங்க. இது லாஸ்ட் விக்கெட்டா? லாஸ்ட் விக்கெட்ல ராம் இருக்கா? ஓட மாட்டாங்க. அங்கே இங்கே ரொம்ப நேரம் ஆடினாங்க. ஃபுல்லாகவே ஃபோர் பவுண்டரி தான் பின்னாடி கீப்பருக்கு பின்னாடி தான் அடிக்கிறது. ரைடு அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் அந்த ஒரு இடத்துல ஸ்பின் போறாரு டவுன் எனக்கு அடிச்சது. ரைடு ரைடுல ரன் இல்ல ரன் வந்து சார் ரைடு இல்ல கொடுத்து என்ன வைட் உள்ளங்க இல்ல மேல தான் சொன்னீங்க. ரைடுல 24 அல்ட்ரா ப்ரோ 23. நாலு ஓவர் இருக்கு ரைடுல அவர் வந்துட்டாரு. உங்களோடது விஜய் பால் இருந்துச்சு. நான் வந்து அது வந்து பார்த்தா உங்களுக்கு திரும்ப சொன்னா உங்களுக்கு தான் டேஞ்சர். நீங்க நோ சொல்லுங்க எப்பயுமே. நான் சொல்ல வா 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 டூவா ஆ சிங்கிள் போதும். நான் அதாவது ஏன் மிஸ்டேக் வந்துச்சுன்னா நான் வந்து மூணே சொல்லவே மாட்டேன். சொல்லுங்கள் மேட்ச் ரெண்டு வச்சி ரெண்டா இல்ல ஒண்ணா போதும் பேட் அங்க மாட்டீங்க. அடி வாங்கி பண்றாங்க. A3P ஸ்பேஸ் டேன் வெயிட்டா அது நான் ஃபர்ஸ்ட் A3P பேட் நல்லா போகுது பாருங்க. ஸ்பேஸ் விட்டு போகுது. அதேதான் நீங்கள் நைட்டு போட்டுருவீங்களா? நீ நைட்டு வந்துடும். பால் அப்ளிகேஷன் போட்டு நான் போடுவீங்களா? பால் அப்ளிகேஷன் போட்டு எதாவது போடுவீங்களா? ஹைலைட்ஸா போடுவேன். போடுவீங்களா? அந்த பேஜ் பாருங்க எல்லாமே போடுவேன். பார்க்கவா? கலாய்ச்சும் போடுவேன், அப்படியா? மீம்ஸும் போடுவேன், எல்லாமே போடுவேன். அவுட்டா கீழே தான் எல்பியா செக் பண்ணுங்க. எல்பி நல்லா கீழே தான் எனக்கு அப்படி தான்